குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழுக்கு, ஆங்கிலம் 15/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி, திதி இன்று மாலை 5:32 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று அதிகாலை 5:47 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் மாலை 5:32 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:21 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 11:21 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்தில். மீன ராசிக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் சமநோக்கு நாள். நவமி நேத்து மாலையிலிருந்து இன்று மாலை 5:32 வரைக்கும் இருக்கும். இன்றைய தினம் திங்கட்கிழமை. நாளைய தினம் ஆடி 1 பிறக்க போகிறது. இன்றைய நாள் அப்படி ஒன்றும் ரொம்ப விசேஷம் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்கிவிட்டு செல்லுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் வசமு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த கந்திஷ்டி போக்கக்கூடிய மூலிகை, இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 21 மூலிகை இருக்கும். இந்த கந்திஷ்டி அப்படின்னு அதாவது சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. இது வாரத்துக்கு ஒரு நாள் போடலாம், இல்ல 2 நாள் போடணும்னு நினைச்சீங்கனாலும் போடலாம். 5 பாக்கெட்டா வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது. கொரியர் சார்ஜ் நாங்களே பார்த்துப்போம். அதுவும் வெளியூர்லாம் கொரியர் அதிகமாகிட்டாங்க, முந்தி மாதிரிலாம் கிடையாது. கொரியர் சார்ஜ் எல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. இந்த கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களுக்கு நல்லது. இதுக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது. ஏன்னா கந்திருஷ்டி எல்லாருக்கும் தான் வரும். இல்ல வேற எதுனா இருக்கா நீங்களே சொல்லுங்க. இல்ல இப்போ முஸ்லிம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லா மதத்தினரும் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் ஒரே கலர் ரத்தம் தான். வேற ஏதாவது இருக்கா கலரு? இல்லையா? நம்மளா பார்த்து பிரித்து கொள்வதுதான். இவங்க முஸ்லிம், இவங்க கிறிஸ்டின், இவங்க ஜெயினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாதான் பிரிச்சுக்கிறோமே தவிர கடவுள் யாரையும் பிரிக்கவில்லை. எல்லா மதமும் ஒரு மதம்தான். எல்லாரும் எல்லா கோயிலுக்கு போகலாம். இதுக்குதான் போகணும், அதுக்குதான் போகணும். ஆனா தர்காக்கும் போயிருக்கேன், வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன், இப்பவும் போவேன். இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட தொப்பூர் தர்காவுக்கு போயிட்டு வந்தேன். கடவுள் எல்லாம் ஒண்ணுதாங்க. நம்மளுடைய மன நினைப்பு தான் வேறு விதமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால கந்திருஷ்டின்றது எல்லோருக்குமே வரக்கூடியது. செய்வினை தோஷத்தை கூட நம்ம எடுத்துடலாம். உண்மையிலே சொல்ல போனா செய்வினையை கூட நம்ம எடுத்துடலாம். ஆனா இந்த கண் திருஷ்டினால ஒருத்தருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. நான் இதெல்லாம் நிறைய கண் கூட நான் பார்த்து அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதனுடைய பொருட்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே அதுலயே இருக்கும். துணியும் அதுல இருக்கும். அந்த பொட்டலங்கள்லாம் பிரித்து அந்த துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் பாத்ரூம், லெட்டின், சாமி ரூமு, எந்தெந்த ரூம் இருக்கோ அந்த ரூமெல்லாம் உள்ளங்கையில் வச்சு சுற்றிக்கிட்டு, அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தலையில் கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே இறக்கி காலில் வைக்கணும். அந்த மாதிரி எல்லோருக்கும் அந்த திருஷ்டியை சுற்றி இறக்கி, ஒன்று உங்கள் வீட்டு வாசலில் அதிலே கற்பூரம் கொடுத்துருப்போம், அந்த கற்பூரத்தை போட்டு எரித்து தூக்கி போடலாம் அந்த சாம்பலை. அப்படி இல்லை எங்களால் எரிக்க முடியாது, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், அங்கெல்லாம் எரிச்சா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா முச்சந்தியில் போட்டுடுங்க. முச்சந்திலையும் போட முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஓடுற தண்ணியில் போடலாம். இது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்.
ஏன்னா நான் முதல்ல எதை செய்தாலும் நான் அதை போட்டு அதனுடைய பலனை கண்ட பிறகுதான் நான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன். அதே போல இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மூலிகைகள் இருக்கும். அதுல அந்த பேக்கெட்ல இருக்கும். அந்த பேக்கெட்டை ஒன்னொன்னா பிரிச்சு அந்த சிகப்பு துணியில போட்டு மூட்டை கட்டி அதுல கற்பூரமும் கொடுத்துருப்போம். அந்த கற்பூரத்தை வச்சு எரிச்சு முதல்ல சொன்ன மாதிரி தான் எரிக்கலாம். அப்படி எரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா முச்சந்தில அதுவும் வாய்ப்பு இல்லைன்னா ஓடுற தண்ணியில போட்டுடும். சரிங்களா? இது செஞ்சு பாருங்க. 100% இல்ல 1000% கந்திஷ்டி விலகுனாலே குடும்பம் நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இறைவனுக்கு சூட்டும் மலர்களின் பலன்கள், அதுவும் முக்கியமா 3 மலர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் புத பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், விருட்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். குருமங்கள யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இறைவனுக்கு சூட்டும் மலர்களின் பலன்கள், அதுவும் 3 மலர்களின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஆணவத்தை அழிக்கும் செவ்வந்தி பூ. செவ்வந்தி பூ எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த செவ்வந்தி பூ மனதை சுண்டி இழுக்கின்ற அதன் அழகும் வண்ணங்களும் மனதில் ஒரு தெய்வீகத்தை பரப்புகின்ற அதன் மனமும் நம்மை மற்றொரு உலகுக்கு அழைத்து செல்லும். உங்களுக்கு தெரியும் செவ்வந்தி பூ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவ்வளவு ஒரு வாசனையாக இருக்கும் அந்த மலர். கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் மலர்களில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றிருப்பது செவ்வந்தி. ஒருவர் தொடர்ச்சியாக இறைவனுக்கு செவ்வந்தி மலர்களை வைத்து வணங்குவதால் அவருடைய ஆணவம் மற்றும் அகங்காரம் மெல்ல மெல்ல அழியும் என்பது நம்பிக்கை. இந்த செவ்வந்தியின் தனித்தன்மை என்னன்னா, அதனுடைய சொந்த இதழ்களை கொண்டே மற்ற மலர்களை மறு உருவாக்கம் செய்ய முடியும். இது கர்மாவின் அடிப்படையை குறிக்கின்றது. செய்யக்கூடிய செயல்களே கர்ம வினைகளாக மாறி பின் அதற்கு தகுந்தாற் போல மற்றொரு வடிவை எடுக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது இந்த செவ்வந்தி. செவ்வந்தி பூ இதழ்கள் வாடினாலும் அதனுடைய புத்துணர்வுடன் மனம் வீசும். தான் வருந்தி வாடினாலும் பிறருக்கு நன்மையை அளிக்கும் புனித தன்மையுடன் செவ்வந்தி பூ உள்ளது. இது இயற்கையாகவே மட்டும் பொருள் என்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாது, காற்று மாசுபடுதலை குறைக்கிறது என்பதை நாசா ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள் இந்த பூவை பற்றி. எப்படிப்பட்ட பூ பாருங்க. அப்ப இந்த பூ என்ன? ஆணவத்தை அழிக்கும். இதை கடவுளுக்கு செலுத்தி, இதை தினந்தோறும் செலுத்தி வந்தால் என்ன சொன்னேன்? ஆணவம் அகங்காரம் மெல்ல மெல்ல அழியும் இல்லைங்களா? கர்ம வினைகளாக மாறி அந்த கர்ம வினைகள் எல்லாம் விலகும் இந்த பூவை நீங்க இறைவனுக்கு சூட்டினார். சரி, அடுத்தது கடன்களை தீர்க்கும் அரளிப்பூ. அரளிப்பூல 2-3 விதம் இருக்கு இல்லைங்களா? ஒரு மாதிரி ரோஸ் கலரா இருக்கும், இன்னொன்னு சிவந்த ஒரு ரெட் கலரா இருக்கும். சிவந்த அரளிப்பூ எங்கும் எத்தகைய நிலையிலும் வளரக்கூடிய ஓரடுக்கு மலராகும். பெரும்பாலான பக்தர்கள் விரும்பி வாங்குவது செவ்வரளி தான். மகா வாராகிக்கு உரிய மலர்களில் செவ்வரளி மிக முக்கியமானதாக கருதம். இந்த மலருக்கு விஞ்ஞான பூர்வமாக காற்றில் உள்ள கார்பனின் அளவை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான். அதனாலதான் இந்த தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அதிகமா இந்த செடியை வளர்க்கிறார்கள். எல்லாரும் நினைக்கலாம், இது என்ன ரோடு ஃபுல்லா இந்த மரத்தையே வச்சிருக்காங்க, இந்த செடியே வச்சிருக்காங்களே அப்படின்னு. ஆனா அதற்கு கார்பன் டை ஆக்சைடை தடுக்க உதவுகிறது இந்த மலர். அதே போல அம்மனை வழிபடும் போது நமது மனதை அம்மன் மீது ஒரு நிலைப்படுத்தி இந்த செவ்வரளியை கொண்டு பூஜை செய்தால் குடும்ப சச்சரவுகள் மறைந்து ஒற்றுமை ஏற்படும். மனம் திறந்து கடன் பிரச்சனைகளை கடவுளிடம் சமர்ப்பித்துவிட்டு மஞ்சள் அரளி கொண்டு பூஜை செய்தால் கடன் தொல்லை காணாமல் போகும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், மனம் திறந்து கடன் பிரச்சனைகளை
கடவுளிடம் சமர்ப்பித்துவிட்டு மஞ்சள் அரளி கொண்டு பூஜை செய்தால் கடன் தொல்லை காணாமல் போகும். வேதனை மிகுதியால் சஞ்சலப்படுபவர்கள் வெள்ளை அரளி கொண்டு வேத பிரானை அர்ச்சித்து வணங்கினால் மன அமைதி கிடைக்கும். இத்தகைய பெருமை மிகுந்த அரளிப்பூ அனைத்து ஆலயங்களில் நந்தவனங்களிலும் செல்லமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த அரளிப்பூவுக்கு எவ்வளோ ஒரு மகிமை பாருங்க. அதே போல அடுத்த பூ என்னன்னா மகிழம்பூ. இந்த மகிழம்பூ கோடி புண்ணியம் தரும் மகிழம்பூ. மகிழம்பூ மரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. மகிழம் என்பது வகுளம் என்ற தமிழ் சொல்லை மருவி வந்ததுதான் மகிழம். பச்சை வான்வெளி போன்ற மரத்தில் லேசான வெண்ணிறத்தில் சின்னஞ்சிறு நட்சத்திரங்களாக பூத்திருக்கும் இப்பூக்கள் கண்ணுக்கும் நாசிக்கும் ஒரு சேர இன்பம் அளிக்கும். சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி பாட்டு, அந்த குறிஞ்சி பாட்டு பரிபாடல், திணைமாலை 150 ஆகிய 3இல் வகுளம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகிழம்பூ 15 முதல் 20 நாட்கள் வரை மனம் குறையாமல் இருக்கும் தன்மையுடையது. பெண்கள் விரும்பி சூடும் மகிழம்பூ காய காய மனம் கூடுமே தவிர குறையாது. அம்பிகைக்கு ஆரமமாக சூட்டினால், அதாவது ஆரமா கோத்து சூட்டினால் கோடி புண்ணியம் கிடைக்கும். அம்பாளுக்கு பாவாடையாக சாத்தினால் கோயிலின் நாற்புறமும் நறுமணம் வீசும். இந்து புத்த சமண மத மக்களுக்கு இது ஒரு புனித மரம். திருவெற்றியூர் கோயிலின் உள்ளே நுழைந்தால் முதல் தரிசனமே மகிழ மரமே ஆகும். மனதை மயக்கும் மகிழம்பூ ஆன்மீகத்தோடு தொடர்புடையது என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. மகிழம் மலர்களை மனதில் நிரப்பிக்கொண்டு எண்ணங்களை தூய்மையாக்கி இந்த மகிழம்பூவை கடவுளுக்கு அர்ச்சனை செய்தால் நிச்சயமாக கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த 3 மலர்களின் தன்மை எப்படிப்பட்டது என்று தெரிந்து, சில பேர் அரளிப்பூவே வாங்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கின அடுத்த நிமிஷமே அது வாடிடும்ன்றதுக்காக வாங்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அரளிப்பூக்கு மிகுந்த சக்தி உண்டு, பலம் உண்டு. அதனால செவ்வந்தி பூ, அரளிப்பூ, அதுவும் செவ்வரளி, மகிழம்பூ, இந்த 3 பூக்கள் எங்கு கிடைத்தாலும் கடவுளுக்கு சமர்ப்பியுங்கள். உங்கள் வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு நாள். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. கலகலப்பான பேச்சுக்களால் அதன் மூலம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அதே போல ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கும். தேவையற்ற பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள் தான் இன்னைக்கு சந்தோஷமும் மேம்படும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 6ஆம், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அறிமுகம், புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். எதிரிகளெல்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை, எதிர்ப்புகளும் மறையக்கூடிய ஒரு தன்மை, உங்களை விட்டு விலகி போனவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்துல உங்களின் நிர்வாக திறமையெல்லாம் வெளிப்படும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும். மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயத்துல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய திசை வடமேற்கு திசை,
அதிசயன் 5 உங்களை விட்டு விலகி நின்றவர்களாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமையை எல்லாம் வெளிக்காட்டுங்க. மதிப்பு மரியாதை கூடும். கடன் சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மனசுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தன வரவு, மகிழ்ச்சி, அதே மாதிரி எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். தொழில் சார்ந்த முதலீடுகள்ல பொறுமை தேவை. உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும். மனசுல நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். புதிய துறை சார்ந்த தேடல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்கா பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்களிடமும் நண்பர்களிடமும் மனம் விட்டு பேசி சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். நீண்ட நாள் நீங்க நினைத்திருந்த சில பயணங்கள் அனுகூலமாகவும் சிறப்பாகவும் அமையும். அதே மாதிரி வீடு, வாகனம் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைய தினம் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மூலம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள். புதிய பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி சில பேர் நிறைய பேருக்கு உதவிகரம் பண்ணுவாங்க. உதவிகரம்னா அறக்கட்டளை வச்சு நடத்துவாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு அந்த காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கல்வி தொடர்பான பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் நிகழும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் செல்லும் போது அதனால உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும். பூசம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் தீர்வு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். திட்டமிட்ட சில வேலைகள் நிறைவேறுவதில் தடை தாமதம் உண்டாகின்ற ஒரு நாள். சகோதரர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் புகழ் மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தென்மேற்கு திசை செய்யன் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்து. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். பூரம் நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தவறி போன சில காணாத போயிருக்கும் சில ஃபைலு, ஆவணங்கள், இல்லை டாக்குமெண்ட்டு இதெல்லாம் காணாத போயிருந்தால் அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நீங்கள் ஒரு கருத்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் இது நாள் வரையிலும் அந்த கருத்துக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இருக்காது. ஆனால் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும்.
உங்கள் மீது இருந்த நம்பிக்கையின்மையெல்லாம் விலகி நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்துல. அதே மாதிரி இந்த வேலை அக்கவுண்டன்சி வேலை துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்டம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆவணங்கள்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையிலும் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்துல தன வரவு சிறப்பாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த உதவிகரம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் தடை தாமதம் ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய ஒரு கருத்து அதை சொல்றதை தவிர்த்துருங்க. அந்த கருத்து சொல்றதை தவிர்த்திட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நேர்மறை சிந்தனையோடு இன்னைக்கு இருந்தால் மன தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசயசைக்கு வடகிழக்கு திசை, அதிசயம் 4ஆம் எண் அதிசயம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் இன்னைக்கு ஆகும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். திடீர் பயணங்கள்லாம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சங்கடங்களும் இறுக்கம், மனதில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டு விலகும். ரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். இன்றைய நாள் மறதி விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசை தென்மேற்கு திசை, அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்டம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். தடைபட்ட சில வேலைகளெல்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சொந்த பந்தங்களில் எதிர்பார்த்து சில உதவிகரம் கிடைக்கும். பயணங்களால் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதி, சோர்வு இதெல்லாம் விலகி நன்மை நடக்கும். இன்றைய நாள் லாபங்களும் ஈட்டலாம். வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும். பூராடம் நட்சத்திர சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை, அதாவது உங்களுக்கு இருக்கின்ற திறமை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதாவது இப்போதைக்கு மகர ராசிக்கு 7ஆம் வீட்டிலே சுக்கிரனும் புதனும் இணைந்து இருக்கிறார்கள். 6ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து, புதன் இணைந்து சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது. அப்ப 7ஆம் இடம் என்பது களத்திரம், நண்பர்கள் வட்டாரம். என்ன மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைகள் எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும், லாபமும் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்து மாமனார் இருந்தால் அவர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஆணா இருந்து அவர்களுக்கு மாமனார் இருந்தால் அவர்களுடைய வழியில உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அரசு சார்ந்த நிலைப்பாடுல புரிந்து செயல்படுங்கள். அதே மாதிரி சகோதர வழியில அனுசரித்து செல்லுங்கள்.
இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம் நல்ல முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்கார் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே மாதிரி ஒரு சில பாக்கியங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உயர் பொறுப்பு இருப்பவர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும். மனசுல ஒரு புதிய தேடல்லாம் ஏற்படும். வரவுகள்ல சற்று கவனம் தேவை. அனுபவமான உங்கள் பேச்சு திறமை, அதன் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி பயணங்களால் புதிய அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்களை ஈட்டலாம். உத்தியோகத்துல ஒத்துழைப்பான சூழல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமாக செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சதயம் நட்சத்திர உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சந்திராசிரமம் இன்று முழுவதும் இருப்பதால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது நன்மை. அதே மாதிரி மஞ்சள் நிறத்திலான ஒரு சில இப்போ ஸ்வீட்டா கூட இருக்கலாம், அது தானம் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு சுண்டல் மாதிரி பண்ணி தானம் பண்ணிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் அதாவது அடுத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்றத நீங்க இன்னைக்கு தவிர்த்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். புதிய செயல்பாடு சிந்தித்து செயல்படுங்க. எண்ணிய சில வேலையெல்லாம் அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வேலை செய்யும் இடத்தில் மாற்றமான சூழல்லாம் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் நீங்க பொறுமையோடு செயல்பட்டால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க. அதிசய தெற்கு திசை அதிசயின் 7ஆம் எண் அதிர்ஷ்டம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்கார பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.